அவர் என்னை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் சாகலை வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவருடைய சொன்ன கருத்துக்கள் மூலமாக நான் நினைக்கிறேன். நான் பேசிக்கலாக பரதநாட்டிய கலைஞர் அவர். அது நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சாமி படத்துலலாம் ஒரு ஐயரை வந்து லைசன்ஸுக்கு 7.5 போடுவோம், அது 8 படத்துலாமா நான் 7.5 போட்டு காமிக்கிறேன் ஓய் அப்படின்ட்டு போவார். நீங்கள் இப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் நிறைய விஷயங்களை வந்து டக்குன்னு இந்த பாஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்கு. ஆனால் பார்த்தவங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஸோ இந்த ராத்திரி நேரத்தில் வடிவேல் காமெடியும் சரி, விவேக் காமெடியும் சரி கேட்டிங்கன்னா இவரது இந்த சிந்தனைகள் நிறையா வரும், அவரது சிரிப்புகள் நிறையா வரும். அதனால் விவேக்குடைய ரூட்டே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். விவேக்னால வெற்றிகரமாக ஓடின படங்கள் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் விவேக் வந்து எப்பவுமே ஒரு அழியாத ஒரு சொத்து தமிழ் துறையில் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள் இருந்தவர். அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டிக்குரியவர், அரசியலில் செல்வாக்குள்ளவர். கலைஞர் அவரிடத்துல, ஜெயலலிதா அவர்களிடத்துல எல்லார்ட்டையுமே விவேக்னா ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவர். ஆனால் விவேக் இறந்துட்டாரா அப்படின்னா இப்போ கூட நீங்கள் சொல்லும் போது கூட நம்மளோட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கே தவிர ஒரு 5 வருஷமாச்சு அவர் மறைந்து அப்படிங்கும்போது வந்து உண்மையிலேயே. சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் பல நகைச்சுவை கலைஞர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து நகைச்சுவையோடு சேர்த்து சமூக கருத்துக்களையும் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னோட நகைச்சுவைகள் மூலயமா நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச ஒரு கலைஞர் தான் விவேக் சார். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சின்ன கனவாளர் விவேக் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவருடைய நிறைய திரைப்படங்கள், நிறைய காமெடிகள் இன்னைக்கும் நம்ம பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு கலைஞர் சார் அவர். சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை. அற்புதமான ஒரு கலைஞர், மிக சிறந்த அறிவாளி, சமூக சிந்தனையாளர், சமூகத்துக்கு பொறுப்பான விஷயங்கள் நிறைய மக்கள் மத்தியில் கொடுத்தவர். அவர் என்னை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் சாகலை வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவருடைய சொன்ன கருத்துக்கள் மூலமாக நான் நினைக்கிறேன். நான் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒன்று மக்கள் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு விவேக் அவர்கள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவரோட படங்கள் ஒரு 4-5 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நந்தவனை தேர்லாம் ரொம்ப ரொம்ப காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்பாட்லாம் நீங்கள் அப்படி விளையாடுவாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் தான் மேக்ஸிமம் பண்ணுவார். உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனை விட ஆன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டைரக்டர் சொல்கிறதா பண்ணுவார். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே வருது. ஆன் ஸ்க்ரீனில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்குவார். ஆஃப் ஸ்க்ரீனில் மனுஷன் விளையாடுவாருங்க. அவர் இருக்கிற ஸ்பாட்டு அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். நந்தவனத்தில் வடிவேலும் விவேக் 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. எப்படி ரஜினியும் கமலும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணி ரொம்ப ஹிட்ல ஆனாங்களோ அது மாதிரி விவேக் வடிவேல் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருடைய பாதை வேறு மாதிரி இருந்தால் அந்த நந்தவனத்தில் அதுக்கப்புறம் விசேகர் படங்கள் நிறைய பண்ணி பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, உனக்கு ஆடியன்ஸ் வேலு, நீ போன்னு சொல்லிட்டு. பட் வடிவேலு பாடி லாங்குவேஜில் ஒரு நேட்டிவிட்டி மெத்தோட அவரு போய் ஒரு பக்கம் சைன் பண்ணார். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம சின்ன கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பாதையில் எடுத்துட்டு நிறைய கருத்தளவுக்கு விஷயங்களை வந்து சொன்னார். காமெடியோட சில விஷயங்கள் தூவிட்டு போகிறவங்களுக்கு டக்கு சிந்திக்க வைக்கணும் நம்மளை. அப்படி ஒரு அற்புதமான கலைஞர். திடீர் மறைவு, அந்த என்ன சொல்கிறா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்து 2021 அவருடைய மரணம்ங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா முதல் நாள் பேசிட்டு இந்த கொரோனா பீரியடில் போய் தான் இன்ஜெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. போகிறதுக்கு முன்னாடி பேசுகிறார், வந்ததுக்கப்புறம் பேசுகிறாரு. மதியானம் வரைக்கும் தெளிவாக இருக்கார், ஈவினிங் வரைக்குமே இருக்குது. திடீர்னு அன்றைய இரவு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மார்னிங் ஒரு 4:30 மணிக்கு நம்ம விட்டு பிரிகிறாரு. உண்மையிலேயே அதை டைஜஷன் பண்ணவே முடியல. ஆனால் விவேக் இறந்துட்டாரா அப்படின்னா இப்போ கூட நீங்கள் சொல்லும் போது கூட நம்மளோட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கே தவிர ஒரு 5 வருஷமாச்சு அவர் மறைந்து அப்படிங்கும்போது வந்து உண்மையிலேயே அந்த சோகத்திலேருந்து அவங்க ஃபேமிலி மீண்டே வரல. அது இன்னொரு பெரிய வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பசங்களில் ஒரு பையன் மட்டும் இருந்தால் அவனும் அந்த இறந்த சோகம் விவேக் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதுலேருந்து மீண்டு வர முடியல அவர்னால. பட் இருந்தாலும் இந்த திரை உலகத்தில் மக்களுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு பார்த்தாரு. பொது நிகழ்ச்சியில் இந்த மேடையெல்லாம் கலந்துட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழாக்கள் எல்லாம் அவருடைய அந்த ஸ்பீச்சை விஜயாவும் கலந்துட்டு பண்ணுவார், தெறிக்க விடுவார், ஸோ அரங்கத்தையே அதிர விடுவார். கலைஞர் அவர்கள் மேடையெல்லாம் பார்க்கும்போதுனா கலைஞர் சிரித்து அப்படி சிரிப்பார் அவர். ஸோ அப்படி வந்து அற்புதமான ஒரு கலைஞர். இந்த பிறந்த நாளில் அவரை பற்றிய செய்தி எடுத்து சினிமாக்காரன் பேசணுன்றதே உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதை
ஸோ இன்னும் வந்து மறைந்தும் நம்மகிட்ட வாழ்ந்து கொண்டிருப்பவர் விவேக். அவருடைய ஆரம்ப கால படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பெரிய அளவில் ஸ்கோப் இருக்கு. ஒரு சின்ன சின்ன பாலச்சந்திர சார் தான் அவர் அறிமுகப்படுத்தி இருந்தார். சின்ன சின்ன ரோல் தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து வடிவேல் சாரோட கம்பைன் பண்ணி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய தனியாகவும் பண்றாரு. அந்த ஜேர்னில எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருக்காரு சார். அது ஈஸியான ஜேர்னி இல்லை எப்படியோ. இல்லை, சினிமாவுக்கு வர்றது வந்து ஈஸியான ஜேர்னி கிடையாது. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்போ கஷ்டம் தான். பட் ஓரளவு வசதியாக இருந்தவர் தான். ஓகே. யார ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவர் தான். பட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சார். போஸ்ட் ஆஃபீஸில் தான் அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்து மாற்றல, இங்கேயும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும்போது அவர் பேசிக்கலாக பரதநாட்டிய கலைஞர். அவர் ஓகே. அது நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். பேசிக்கலாக முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவர். ஓகே ஓகே. தமிழில் ஹார்மோனியம், வயலின்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக மியூசிக் பண்ணுவார். ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டரை போகிற வாய்ப்புகள் நிறைய அவருக்கு இருந்தது. ஓ அப்படிங்களா? சரி சரி. ஸோ இந்த பரதநாட்டியம் இதில் வந்து மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டு பண்ணும்போது தான் அவருடைய அந்த சில விஷயங்கள் பண்ணும்போது ஃபைனல் வந்து சென்னையில் வந்து அரங்கேற்றம் பண்ண மாதிரி இருக்கும்போது தான் இங்கே வர்றாரு. மதுரையிலேருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். ஸோ மதுரையில் போஸ்ட் வேலை செஞ்சு அங்கே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அவர் சிஸ்டரில் பரதநாட்டியம் சென்னைக்கு வர்றாரு. இங்கே ஃபைனலில் கலந்துட்டு இருக்கும்போது தான் இவர்கள் மூலமாக அந்த கலாகேந்திரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து கே பாலச்சந்தர் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணார். அதில் இருந்த ஒரு நண்பர் இவர் அறிமுகமாகி அந்த விழாவுக்கு கேபி வந்து பார்த்துட்டு என்ன அற்புதமாக இருக்கேன், அவன் யார் யாருன்னு விசாரிக்க போய் தான் இல்லை இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க, வந்து பார்க்க சொல்லுன்றாங்க. கேபியை வந்து பார்க்குறாரு. அப்படி தான் மனதில் உறுதி வேண்டும் 87 அறிமுகமாகிறார். அது எதிர்பார்க்கல அவர் சினிமாவில் வருவோன்னு சொல்லிட்டு. கேபியினால் வந்து ரஜினிகாந்த் அறிமுகமாகி இன்றைக்கி டாப்பில் எத்தனையோ வந்து ஹீரோக்கள் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அப்படி தான் இந்த விவேக் அறிமுகம் ஆனார். மனதில் ஒரு உறுதி வேண்டும் படமே பேசப்பட்ட ஒரு படம் ஹிட்டு படம் வராது. பட் அவர் ரொம்ப தூக்கி அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதே கேமராச்சினால புது புது அர்த்தங்கள் ஒரு படம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு ஒரு டைலாக் அவர் எங்கேயோ கொண்டே விட்டுச்சு. ஸோ அப்படி அந்த ஃபிலிம் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரல அவர். பட் ஆனால் அவருடைய முயற்சினால உச்சத்துக்கு போனார். அந்த ஒரு பீரியட் இல்லை கஷ்டம். ஏன்னா கவுண்டமணி செந்திலாம் கொடி கட்டி பறக்கிற ஒரு டைம் அது. அந்த டைமுக்குள்ளே தான் விவேக்கும் வடிவேலும் உள்ளே வர்றாங்க. அப்போ அந்த 2 ஜாம்பவான்களை மீறி காமெடியில் ஜெயிக்கணுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதனால் வடிவேல் ஒரு ஸ்டைல் எடுத்தார். அவருடைய நேச்சுரல் நேட்டிவிட்டி எல்லாம் எடுத்து பாடி லாங்குவேஜ் உள்ளே போய் ரூட் பிடிச்சார். இவர் எந்த ரூட்டை பிடிக்கலான்னுங்கும் போது தான் இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையும் தான் NS கிருஷ்ணனுடைய பரம ரசிகர் அவர். அப்போ அவருடைய விஷயங்களை கையில் எடுத்தார். அதை எடுத்து இவருடைய பாணியில் கொஞ்சம் மாற்றி சொன்னார். சூப்பராக இருக்குது நாங்கள் மக்கள் அவ்வளோதான். மக்களுக்கு பிடிச்சி போய் கொண்டாடினாங்கன்னா மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி தான் விவேக்கை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு உச்சத்துக்கு போனார். அதே மாதிரி வந்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து அன்றைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து காமெடியாக சொல்லிட்டு வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த திருமலை படத்தில் வந்து அந்த டேக் டைவர்ஷன் அப்போல்லாம் வந்து அந்த ரோடு போடுறதுக்கான அந்த இது வந்து நிறைய இடம் சுற்றி போக வேண்டியது இருக்குது. அதை வந்து காமெடியாக சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி மின்னலே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பேசியிருப்பாரு. எப்படி சார் பெரியாரோட இன்ஸ்பிரேஷனா இல்லை அவரோட இன்ஸ்பிரேஷன் எது சார் இதுக்காக? இல்லை, கரண்ட் பொசிஷன் என்ன இந்த சமூகம் நடக்குது, சென்னையில் இருக்கோம்னா சென்னையில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவர் அப்சர்வ் பண்ணிக்குவார். ஓகே. பண்ணிட்டு அந்த சீனில் போகும்போது பார்த்தீங்கன்னா சாமி படத்துலலாம் ஒரு ஐயரா வந்து லைசன்ஸுக்கு 7.5 போடுவார். அது 8 படத்துலாமா நான் 7.5 போட்டு காமிக்கிறேன் ஓய் அப்படின்ட்டு போவார். நீங்கள் இப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் நிறைய விஷயங்களை வந்து டக்குன்னு இந்த பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தவங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மின்னலை படத்துலலாம் எலுமிச்சை பழத்தை கட்டி விட்டு வண்டி போகும்போது ஏண்டா ஒருத்தர் எவ்வளோ பெரிய வண்டி கண்டுபிடிப்பா, ஒரு இன்ஜினில் ஓடாத வண்டி எலுமிச்சில் ஓடுமாடா அப்படின்னு. இது சிந்திக்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு அதை. ஆனாலும் இதை வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணலை. அதை ஒரு காமெடி சென்ஸோட கொஞ்சம் சிந்திக்க வச்சுட்டு போனார் நிறைய விஷயங்கள். ஸோ அதாவது எந்த படம்னு சொல்ல முடியும், நம்ம கிட்ட 200 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு பெரியார்னா எத்தனை பேரா வந்தாலும் உங்களுக்கு திருத்தவே முடியாதா. இப்படி அடுக்கடுக்காக நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது ஒரு லிமிட் எல்லையே கிடையாது, பார்டரே கிடையாது. பட் எல்லாமே அவருடைய சுய சிந்தனையில் உருவானது தான். நீங்கள் ஒரு கண்டென்ட்டு ஒரு படத்துக்கு ஒரு நகைச்சுவையோ ரோல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீன் கண்ட வாங்கினார்னா இவருக்கு ஒரு 5 பேர் அசிஸ்டன்ட் வச்சுருக்காரு. ஓகே. அதில் தான் இந்த முருகன் சொல்லி ஒருத்தர் அவர் படத்துக்கு நடிச்சார். அதாவது இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸ் பார்க்குறது, ரெவலேஷன் பேசுறது, காமெடி டால் எழுதி தரது எல்லாமே முருகன். அது அவரும் வந்து இவர் படத்தில் நடிக்கவும் வச்சார். இந்த சீன் பேப்பர் சொல்லும் போது அதோட சேர்த்து அவர் ஒரு லைனை போடுவார். போட்டு விவேக் ஒரு சேர்ந்து பண்ணாங்க. அதெல்லாம் தெறிக்க விட்டுச்சு உங்களுக்கு. இவருடைய ஃபார்மேட்டுக்கு பிறகு தான் வடிவேல் பார்த்தாரா, விவேக் ஒரு 7 பேரை வச்சு வேலை செய்தாரா, நமக்கு ஒரு குரூப்பை செய்கிறான்னு
அவரும் ஒரு 5 பேரை வச்சார். ஓகே. வச்சுட்டு சீன் பேப்பர் வாங்கி அதுக்குள்ள ஒரு காமெடி ட்ராக் பண்ணாங்க, வடிவேல் பண்ணாங்க. அந்த 2 ட்ரெண்ட் பேருமே கொண்டு வந்ததே அவர்தானே அவன் சார்? விவேக் தான். அந்த 2 பேருமே இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கவுண்டமணி செந்தில்லாம் ஸ்பாட் காமெடி பண்ணுவாரு. இவங்க வந்து அந்த சீன் பேப்பர் வாங்கி காமெடி வச்சு காமெடி ட்ராக்கை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போனாங்க. சும்மா காமெடியை வந்து ஹீரோ கூட காமெடி கொண்டு போனால் அதுக்குள்ள ஒரு விஷயத்தை பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் வடிவேல் காமெடியெலாம் எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்காது. படித்தவுடன் கிழித்தி விடவும் அப்படின்னு வேலை. சரிடா படிச்சே கிழிச்சிட்ட, என்னடா படிச்ச, அதான் படிச்சோடு கிழிச்சிடும், இதெல்லாம் ஒன்றுமில்லாது இது. ஆனால் பார்த்தீங்கன்னா செஞ்சால் வரும். ஸோ இந்த ராத்திரி நேரத்தில் வடிவேல் காமெடியும் சரி, விவேக் காமெடியும் சரி கேட்டிங்கன்னா இவரது இது சிந்தனைகள் நிறையா வரும், அவரது சிரிப்புகள் நிறையா வரும். ஸோ அதனால் விவேக்குடைய ரூட்டே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். விவேக்னால வெற்றிகரமாக ஓடின படங்கள் எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரன் திரைப்படம், அந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு விவேக் அவர்களுடைய காமெடி அவர் தனியா பட்டிருப்பார் சார். அது வந்து அவருக்கு காமெடி, அந்த காக்கா பிரியாணி சீனா இருக்கட்டும், காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னிகிருஷ்ணன் கொல்லாடா வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கட்டும். அதான் அன்னை சென்னையில வந்து இருந்தக்கூடிய விஷயங்கள், அந்த கூவம் இதுவா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு இருந்த அந்த மாதிரி அவருடைய காமெடிக்குனே வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாச்சு. அதே மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்ட விஷயம், 2 பேரும் வடிவேல் சாரும் சரி விவேக் சாரும் சரி வளர்ந்து வந்துட்டாங்க. பட் 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு. இவரோட படங்கள்ல ஒர்க் பண்றவங்க வந்து வடிவேல் சார் படங்களை ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவருடைய படங்களை ஒர்க் பண்ண இவங்க. அது உண்மையா சார்? அந்த மாதிரி ஒரு கிளாஷ் இருந்துச்சா 2 பேருக்கும்? வடிவேல் தான் கொஞ்சம் டைட் பண்ணார். நம்மளோட இருந்து பண்ண விவேக் கூட பண்ணக்கூடாது மாதிரி ஒரு சொன்ன தகவல் இருந்துச்சு. அந்த ஒரு 6-7 பேர் மட்டும் வடிவேலுக்கு படம் இருக்கோ இல்லையோ அவங்க வடிவேல் படம் மட்டும் பண்ணுறது மாதிரி இருந்தது. அதில் விவேக்குன்னு வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து நின்னதே வந்து அந்த 6-7 பேர்னால தான் நின்னார். உங்களுக்கு வடிவேல் அவருக்கு நல்ல பாடியில் வந்து கெப்பாசிட்டி இருந்தால் கூட அவங்கள கூட நடிச்ச கோஆர்டிஸ்ட் இருக்காங்களே ஒரு 7-8 பேர் இருந்தாங்களே, அவர்னால இந்த வடிவேல் நின்றார். விவேக் அப்படி இல்லை. விவேக் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் டேலண்ட், அந்த திறமை மெசேஜ் மூலமாக வந்து மக்கள் மனிதனில் வந்து நின்றார். 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து, போட்டிகள் இருந்தது. பட் 2 பேருக்கு பொறாமைகள் கிடையாது. அப்போ மீட் பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க. ஸோ அதனால் விவேக் வந்து எப்பவுமே ஒரு அழியாத ஒரு சொத்து தமிழ் திரையுலகத்துக்கு. படங்கள் மூலமாக நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க சார். அதே மாதிரி அவரை வந்து ஒரு காமெடி கலைஞராக மட்டும் எடுக்க முடியாது சார். நம்ம கேரக்டராகவும் பல ரோல்கள் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் அலைப்பாயுதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும் சார், அவங்களுக்கும் அவருக்கும் ஷாலினி மேமுக்கும். அதெல்லாம் வந்து வெளில தெரியாது. பட் ஆனால் அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா அதை கண்ணு முன்னாடி எடுத்துப்பாரு. நம்ம வந்து மாதவனை கொண்டாடின அளவுக்கு அந்த படத்தில் வந்து விவேக் அவர்கள் நம்ம அந்த மாதிரி வந்து கொண்டாட தவறிய படங்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க தாண்டி இதை மக்கள் ஏற்றுக்கலையப்பா, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அவர்? இல்லை, அதாவது ஒரு காமெடியனுக்குன்னு வந்து நீங்கள் வெற்றி தோல்விங்கிறது ஹீரோ மேலேயும் டைரக்டர் மேலேயும் தான் போய் சேருமே தவிர காமெடியன் மேலே வராது. அந்த காமெடியன்கள் நிறைய படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க. அப்படி நிப்பாட்டுறதுல இவருக்கு நிறைய படங்கள் இருக்குது. வெற்றி தோல்வி எல்லாருக்குமே ஒரு விவேக்குக்கு வந்து வடிவேலுக்கும் வந்தது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சுந்தர் சியோட படம் கேங்ஸ்டர் கூட படம் சரியாக போகலை. தோல்விகள்ன்றது வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் இவர் தோல்வின்றதை தாண்டி நான் இவ்வளோ எஃபோர்ட் இது நான் ரீச் ஆகும் நினைச்சேன், ஆனால் வந்து ரீச் ஆகலைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு சார். இல்லை, அது நிறைய படங்கள் இருக்கு. அவருடைய படங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ சமூக விஷயங்கள் நம்ம சொன்னோம், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை அப்படின்னா இவர் கண்டென்ட் மட்டுமே எடுத்துகிட்டு போகாது. ஸோ அந்த கதையோட ஒரு அம்சம் ஒன்று இருக்கணும், அதோட ரீச் ஆகும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு அதை. பட் அது தவிரும் போது இது மட்டும் எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு? அப்படி சில படங்கள் ரொம்ப வருத்தப்பட்டதெல்லாம் இருந்தது. நீங்கள் சிவாஜி படமே எடுத்துட்டிங்கன்னா ரஜினி சார் கூட பார்க்கணும்னா அவருக்கு தாய்மாமா கேரக்டரில் படம் பூரா வருவார். ரஜினிக்கு ஈக்குவலாக இந்த கேரக்டர் தூக்கிட்டு போகிறதே விவேக் கேரக்டர் தூக்கிட்டு போகும். அப்போ அந்த மாதிரி ஈக்குவல் ஸ்ட்ரென்த்லேயும் பண்ணார். அவர் இன்னொரு படங்கள் வந்து ஹீரோவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 படங்களுக்கு மேலே இந்த தயாரிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் அவர். சினிமாக்குள்ளே வந்து இது நல்ல திறமையானவர், படித்தவர், அறிவாளி. நான் தான் முதலே சொன்னேன், சிந்தனையாளர். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள் இருந்தவர். அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டிக்குரியவர், அரசியலில் செல்வாக்குள்ளவர். கலைஞர் அவரிடத்துல, ஜெயலலிதா அவரிடத்துல எல்லார்ட்டையுமே விவேக்னா ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவர். எல்லாரும் தகுந்தது மாதிரி ட்ராவல் பண்ணி போகிற ஒரு விவேக். அந்தந்த பீரியடுக்கு அவர் அரசியல் இல்லையே தவிர எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்கிட்டையும் ஒரு நட்பில் இருந்தவர். நீங்கள் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா அவருடைய லட்சியமே மரக்கன்று, இயற்கை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லி தான் அவருடைய மெயின் எய்மே. காலேஜ் ஃபங்க்ஷனில், ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போனாலும் இதை தான் அப்துல் ஐயா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா எத்தனையோ நடிகர்கள் டாப் ஸ்டார்லாம் இருக்காங்க, அவர்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். இல்லை, அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த்லேருந்து, கமல்லேருந்து, அப்பா நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ் மூலமாக
நீங்கள் ஒரு 10,000 பண்ணுங்க அப்படின்னா அது கோடிக்கணக்கில் முடியும். ஆனால் அது அப்துல் ஐயா என்ன சொன்னார், இதற்கு தகுதியான ஒரு நபர், அக்கறையோட முழுசாக பண்ணக்கூடிய நபர் யாருன்னா விவேக் அப்படின்னார். 1,00,000 மர கன்றுகளை வந்து நடுங்க அப்படின்னு சொன்னார் அப்துல் ஐயா அவர்கள் விவேக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக. 2 பேரும் வந்து விவேக் அவர்கள் வந்து அப்துல் ஐயா வந்து பேட்டி எடுத்திருக்காரு உங்களுக்கு. ரொம்ப கேஷுவலான ஒரு மீட்டிங்காக இருக்கும் அது. ஸோ அவருடைய இந்த மரக்கன்று நடுவில் வந்து மேக்சிமம் பண்ணிக்கிட்டே இருந்தார் விவேக் அவர்கள். இப்போ அவருடைய ரசிகர்கள், அவர் விருப்பப்பட்டவர்கள் இப்போ அதனுடைய அதை பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்சிமம். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் ஒரு காமெடி நடிகரை தவிர மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக இந்திய திரையுலகத்திலிருந்து அரசியல் தலைவர்ந்து மிக போற்றப்படக்கூடிய ஒரு நபராக தான் வந்து விவேக் வாழ்ந்திருக்கார். அவர் சின்ன வயசுலேருந்தே இந்த சமூகம் மீதான அக்கறை இருந்துச்சா எப்படி சார்? அவர் இளம் வயதில் அவருடைய சிந்தனை எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அதில் இருந்ததுனால தான் நீங்கள் புது புது அர்த்தங்களும் ஒரு டைலாக்கே போட்டிருப்பார். பாலச்சந்திரே ஷாக் ஆனாராம். இந்த ட்ராக்கே இப்படி போகும்போது நீ இந்த டைலாக்கை போடுற, கேஷுவலாக பேசுவார். அப்போ பாலச்சந்தர் பார்த்தாரா, இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் தெரியுமா இருக்குது, நீ பாட்டு அசால்ட் டைலாக் போட்ட, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாரு, இதானே வாழ்க்கையோட தத்துவம். அப்போ நீங்கள் அந்த படத்துலேயே நீங்கள் 87 தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. 90 வந்த படம் நினைக்கிறேன், 91 வந்த படம் நினைக்கிறேன். அதுலேயே இந்த விஷயத்தை எடுத்துருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாலு சிந்தனை இருந்தால் இந்த டைலாகை போடுவார். கேபிகிட்ட பயந்தாரா, டைலாக் பேசணும்னா கேபி சார் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு. அவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டைலாக்ல சீன் போகும்போது விவேக் வந்து பேசிக்கும்போது டைலாக் வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் தான் ஷாக் ஆகிறாரா. கேபி கட் சொல்லாமல் போயிருக்காரு. கூப்பிட்டு நம்ம டைலாக் போர்ஷன் இது கிடையவே கிடையாது வா அப்படின்னு கூப்பிடும்போது டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஏண்டா என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா, பிரமாதமாக இருக்குடா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிங்க, இப்போ ஃப்ளோவில் பேசினாரா, படம் பூரா இருக்கும்டா நீ வைடான்ட்டாரான். சொல்லலை அந்த சிந்தனை அந்த அந்த அதாவது உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் வெளியில் சொல்ல முடியும். அப்படி இந்த சமூகத்திற்கு எதாவது பண்ணணும்னு நினச்சார். படங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருடைய வீட்டுக்கு இப்போ சின்ன கலைவாணர் விவேக் சாலேனே அந்த பேர் சூட்டாவில் இருக்குது இப்போ. ஸோ இப்போ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. அது ஸோ தெருவில் வந்து விவேக் பேர் வைக்கின்றது. அப்போ அதற்கு அதை முழு தகுதியான ஒரு நபராக நான் பார்க்குறேன். நான் அதே மாதிரி அவர் பல நடிகர்களோட நடிச்சிருக்காரு சார். அவரோட பர்சனல் ஃபேவரட்னு யாராச்சும் இருக்காங்களா சார்? இந்த நடிகர் பிடிக்கும், அதாவது கமல் சார் பிடிக்கும், ஆனால் அவரோட நான் படங்கள் பண்ணதில்லை அப்படின்ற வருத்தத்தை அவரே வந்து பல மேடைகளில் தெரிஞ்சு. கமல் சார் தவிர்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னு யார் சார் இண்டஸ்ட்ரியில்? இல்லை, அவருக்கு பிடிச்ச எல்லாமே ஜென்ரலாக பிடிக்குன்னு சொல்லுவார். நான் இவரை பார்த்து தான் சினிமாவுக்கு நான் வந்தேன். ஒவ்வொருத்தருக்கு வந்து இவர்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனால் விவேக் அவர்கள் சொன்னது வந்து சிவாஜியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறதுனா நமக்கு முடியவே முடியாது. பட் அது ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கிட்டார், சிவாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டார். பட் ஒரு மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகணும், மக்கள் மனசில் எப்படி உட்காரணும்னு தெரிஞ்சுக்கிட்டது வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னார். அசால்ட்டாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா அவருடைய ஃபார்முலா ஒரு ஆக்டிங் சோர்ஸ் இப்படி வந்து நல்லா பண்ணுறான்டா அப்படின்ட்டுனா சிவாஜி சார். பட் எல்லாருடைய மனசுலையும் போய் உட்காரணும்னா நான் அது ஒரே சொன்னார், சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அப்படின்னு மாதிரி சொன்னார். 3 பேருடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டார். பட் ஆனால் அவர் யாருக்குமே பரம ரசிகராக இருந்தது கிடையாது. பட் இந்த 3 பேருடைய ரூட் எடுத்துகிட்டு கமல் அவர்களுடைய அந்த படங்களை பற்றி வியந்து போனேன்னு சொன்னார். அப்போது மேக்ஸிமம் எல்லாருக்கூடையுமே அவர் வந்து அதை ஆக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆஃப் ஸ்க்ரீனில் எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பர்சனலாக அவருடைய ஃபீல், அவருடைய ஃபேமிலி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. வெரி 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 ரொம்ப டீசன்ட் ஃப்ளோ விவேக் அவர். செட்ஸில் எப்படி சார் இருப்பார்? அவருடைய இப்போ ஒரு சில நடிகர்களாக வந்து ஹீரோட ரொம்ப ஜோவிலாக பழகிறார், ஒரு சிலர்லாம் வந்து வந்தமா நடிச்சமா போனோமா அப்படி இருப்பாங்க. அதில் விவேக் சார் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சார்? எல்லா பேருமே விவேக் கூப்பிடுவாங்க. அவன் தனியாக பண்ணுறேன் வர சொல்லி ஆகிட்டு விவேக்குடைய ஜாலியாக பேசி நீ இதில் என்ன பண்ண போகிற. அதாவது நம்ம விஜய் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு, அஜித்தோட பண்ணியிருக்காரு. எது கூப்பிட்ற கிடைச்ச கட்டம்னா இந்த சீனில் டயலாக் நீ மட்டும் எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு போயிட்டே இருப்பேன், நாங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உன்னை வர சொல்லி இந்த சீனில் என்ன பண்ண போகிற. ஹீரோ வந்து அவங்களுடைய சீன் பேப்பரை கேட்கறது போல விவேக்குடைய சீன் பேப்பர் கேட்பாங்க. காம்பினேஷன் இருந்தால் போதா விவேக் பேப்பரை கொண்டு வா அப்படின்னு என்ன டயலாக் இருக்கு, என்ன காம்படிஷன்ஸ் இருக்குது, அவர் என்ன பிட்டை போட போகிறாரு, நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி. அதனால் எல்லாரும் ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா விவேக்கை வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஜாலியாக பேசினா இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவார். இவர் காமெடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மக்கள் மத்தியில் பேர் இருக்குது, என்ன பேசுகிறான்ற அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கே ஷாக் ஆகும். ஏன் ரசிகர்கள் எனக்கே தெரியல, உனக்கு எப்படியே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார்.
ஸோ அப்படி வந்து எல்லாமே லைக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நடிகர். அவர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் அண்ட் விஜய் சார் 2 பேருமே வளர்ந்து வர காலகட்டம். இவங்க 2 பேருடைய படங்கள்லையுமே வந்து பணியாற்றி இருக்காரு சார் அவர். ஆனால் அவங்க 2 பேரோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக வந்து இவரை சொல்லலாம். ஒரு பக்கம் குஷி, வாலி அப்படின்னு வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் அஜித், விஜய் அண்ட் விவேக் சார்? நல்ல காம்பினேஷன். 2 பேருமே லைக் பண்ணாங்க. விஜயும் அஜித்தும் விவேக்னாலே ரொம்ப லைக் பண்ணாங்க. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தனுஷ் வாலின்ற கூப்பிட்டாரு வேறு. நீங்கள் படிக்காதவன் படம் கலக்கியிருப்பாரு உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த படத்தை நம்ம சொல்கிறது பேசுகிறதுனே தெரியல. நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் நடிகர்கள் வந்து சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ வேணாம் டார்ச்சர் அப்படின்னு ஒதுக்கப்படுவாங்க. நிறைய காமெடியன்ஸ் போயிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் விவேக்னா அந்த ஹீரோ லைக் பண்ணுவாங்க. ஹீரோகிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இந்த காமெடி ட்ராக் வரும் இல்லையா, அப்போ அவர்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு செந்திலோ கவுண்டமணியோ வடிமோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹீரோக்கள் சொல்லுவாங்க இந்த கேரக்டருக்கு நீங்கள் அவரோட விவேக் சூப்பராக இருக்குமே அப்படின்னு பேசப்பட்ட வந்து ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. விவேக் தான் எனக்கு வேண்டும் நீங்கள் போடுங்கன்னு சொல்லுங்க. விஜய் படம்லாம் எவ்வளோ படம், ஷாஜகான், திருமலையிலேருந்து குஷியிலேருந்து நீங்கள் சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய காம்பினேஷன் வந்து விவேக் சார் கூட தான் இருக்கும், நிறையா இருக்கும். இந்த என்னைய அதாவது திருப்பதி போய் இறங்கிடுவானு என்னைய ஜிலேபியை 3 போட்டது மாதிரி இருக்கு திருமலையில். ஸோ அதனால் நிறையா படங்கள். ஸோ அஜித் காம்பினேஷன் என்ன இருந்தாலும் பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. காதல் மன்னன்லாம் வந்து காதல் மன்னன்லாம். அதனால் நீங்கள் எதை சொல்கிறதுனே தெரியலங்க. நீங்கள் வந்து டப்புன்னு கேட்டீங்க. நிறையா இருக்குங்க. அது ஹீரோக்கள் வந்து விரும்பி நமக்கு இந்த படத்தில் விவேக் இருந்தால் சிறப்பாக இருக்கும், இதில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு லைக் பண்ண ஹீரோஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஹீரோக்களுமே. எல்லாருமே சிவாஜி படத்திலே ரஜினி சார்ட்ட சொல்லும் போது இந்த கேரக்டருக்கு சங்கர் சொல்லும் போது விவேக் தான் அப்படின்னு கரெக்டான சாய்ஸ் இருந்தார் ரஜினி சார். விவேக் விட்டா அந்த கேரக்டர் படத்துக்கு ஆளே இல்லைப்பான்னா. உங்களுக்கு தாய் மாமா அப்படிங்கும்போது இப்போ ரஜினிக்கு தாய் மாமா விவேக். இடங்களில் ரஜினி சாரை கலாய்க்கணும், யார் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அது இது அசால்ட்டாக கலைச்சிட்டு போவார். நீங்கள் ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வேறு யாரும் போட்டக்கூடாது விவேக்கை போடுங்க அப்படின்னு அழுத்தமாக சங்கட்ட சொன்னார். தாய் மாமா அப்படிங்கும் போதே அவர் வந்து பிரமாதமாக இருக்கும். சார் உங்கள் வயசு கம்மி தாய் மாமானா இருக்கட்டையா, அம்மாவுக்கு கடைசி பிள்ளையாக இருந்தாலும் தாய் மாமா தானே ரஜினி சார் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். ஹாஸ்பிட்டல் கூட ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிருக்கும்போது கிளாஸை போட்டு ரஜினி சார் சொல்லியிருக்கு. கூலிங் கிளாஸ்னாலே ஸ்டைல் ரஜினி தான், வேறு யாரும் பண்ண முடியாது. அதை விவேக் நடந்து வரும்போது கிளாஸ் மேலே டக்குன்னு தடும்போது கீழே வந்து வரும்போது பார்த்தா ரஜினி சார் வந்து சீன் முடிச்சே அப்புறம் கேட்பாரா சொல்லவே இல்லை நீங்கன்னாரா, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு சார் இதெல்லாம் எடிட் பண்ண சொல்லாமா, நல்லா இருக்கியா ஏன் இது மாதிரி கலகலப்பாக பேசப்பட்டு எல்லாரோடையுமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ விவேக் இன்ன வரைக்குமே நிறைய நடிகர் விவேக் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அப்துல் கலாம் சொல்லும்போது பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லிப்பார். அவருடைய பரம ரசிகர் வந்து விவேக். இன்றைக்கி ஒரு விவேக்கருடைய இறப்பு ஒரு சரித்திரமாக தான் இருக்குது, அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் நட்ட ஒரு மரங்களுமே வந்து மரங்களோட ஆயுள் இருக்க வரைக்கும் விவேக் அவர்கள் நம்ம கூட இருப்பார் சார். ஆனால் அவருடைய இறுதி காலம் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு நல்லா நடிச்சிட்டு இருந்த ஒரு பர்சன். அவருக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருக்கா சார், நிறைவேறாத ஆசைகள், இல்லை சினிமாவில் அதை பண்ணணும் அப்படின்ட்டு? இல்லை, அவருடைய ஆசைகள் கிட்டத்தட்ட எல்லாமே சினிமாவில் ஃபில்லப் ஆச்சுன்னு தான் சொன்னேன். நான் நல்ல ஃபேமிலி, நல்ல வீடு, எல்லா வசதி வாய்ப்புகள், பசங்க குழந்தைகள், அந்த அந்த பையனுடைய இறப்பு தான் தாங்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அவருக்கு. மற்றபடி சினிமாவில் நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனோ அந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். பட் அவர் வந்து 59 வயசில் தான் அவர் நம்ம விட்டு போனார். இன்னும் இருந்திருந்தால் இன்னும் பல விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார், படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு ஃபில்லப் ஆகாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவருடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்த பீரியடு தான். அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நல்ல மனிதனுக்கு தான் வருங்கிறது இந்த சொல்லிக்கணும் நான் விரும்புகிறேன். நான் யாருக்கு எந்த சிரமத்தை கொடுக்காம, கஷ்டத்தை கொடுக்காம, ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையே இல்லாமல் மற்றவர்கள் அப்பா போய் சேர்ந்தா போதும் நினைக்காத அளவுக்கு பேசினார். நைட்டு சாப்பிட்டு போய் படுக்கிறாரு, காலையில் 4:30 மணிக்கு மரணம் வருதுன்னா ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஹார்ட் அட்டாக்குன்ற ஒரு விஷயம் வருங்கிறது நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் அது விவேகர்களுக்கு வந்துச்சு. யார் கஷ்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக போய் சேர்ந்தார். ஆனால் இந்த வயசு போயிருக்கக்கூடாது, இந்த மரணம் ஜீரணிச்சிக்க முடியல தான். பட் இன்னமும் மறைந்தாலும் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கார். சினிமா தாண்டி அரசியலில் அவருடைய நிலைப்பாடு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அரசியலுக்குள்ள அவர் வரலை அவர். பட் ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே அவருடைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய, ஜெயலலிதா அவர்கிட்டையும் சரி, கலைஞர் அவர்கிட்டையும் சரி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் அரசியலுக்கு வரும்னு நினைக்கும் போது கூட நிறைய விஷயங்களை பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட. சார் உங்கள் குணத்துக்கு அரசியல் செட் ஆகுமா
தெரியல. இப்பவே சொல்லிட்டாரு. கோவத்தை கிளப்புவாங்க சார், ம். உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க சார், உங்களை சீண்டி பார்ப்பாங்க சார், அரசியல் வேண்டாம் சார் அப்படின்லாம் ரஜினி சார்கிட்ட சொன்ன நண்பர்கள் நிறைய பேத்துல விவேக்கும் ஒருத்தர். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் குணத்துக்கு அரசியல் செட் ஆகாது, வேணாம் சார்னே விவேக் சொல்லப்பட்ட விஷயம் இங்கே பார்க்கப்படுது. அதில் அரசியலும் ஒரு செல்வாக்கு நிறைய இருந்தது. ஸோ பார்க்க முடியுது நம்மளால. பட் ஆனா அது அவருக்கு அந்த அரசியலுக்கு வரணும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியல் வரணும்னு ஆசையே கிடையாது அவருக்கு. அது மாதிரி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார். உங்களுக்கு தெரிஞ்ச அவர் பண்ண ஹெல்ப்ஸ் ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இல்லை, நிறைய பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரும்போதும் சரி, கலைஞர்களுக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய படிப்புக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார், நல்லா படிக்கணும் நீங்கள்னு ஆசைப்பட்டார். படிக்கிற பசங்களுக்கு வசதிகளும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் சொல்லாமல் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது விவேக் அவர்கள். சொல்லிட்டு பண்ணுறது உதவி கிடையாது, சொல்லாமல் பண்ணுறது தான் உதவி. நிறைய விஷயங்கள் விவேக் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் அது சமகாலத்தில் அவரோட இருந்தவர் வந்து வடிவேல் சார். அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கூட நடிக்கிறவங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்க மாட்டார், சரியான சம்பளம் இருக்காது, ரொம்ப ஆட்டிடியூட் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பல நடிகர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் விவேக் சார் பற்றி அந்த மாதிரி யாருமே சொல்லி நாங்கள் கேள்விப்படவே இல்லை. விவேக் சார் யார்கிட்ட கேட்டாலுமே அவர் வந்து நல்ல மனுஷன்ப்பா, எல்லாருக்குமே வந்து ஸ்கோப் கொடுப்பாரு, கூட நடிக்கிற எல்லா துணை நடிகர்களுக்குமே வந்து ஸ்கோப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்படும். அந்த துணை நடிகர்கள் எப்படி சார் பார்த்துப்பாரு, அவர் கூட நடிக்கிற அவருடைய செட் எப்படி சார் பார்த்துப்பாரு? அவர் அருமையாக பார்த்துப்பார். அவருடைய ரெமினேஷன்லேயே பேசிக்குவார். கம்பெனி கொடுத்தாலும் கொடுக்காட்டி இவருடைய பேக்கேஜில் என்ன பேசுகிறாங்களோ அது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்து, எத்தனை நாள் டேட்ஸ், 10 நாளைக்கு என்ன அமௌண்ட் வாங்குறேன் நீனே கேட்பாரு அமௌண்ட் அவரே கொடுத்துருவார். ஸோ அவருடைய அதனால தான் இந்த முருகன்லாம் இன்னும் யார்த்தையுமே போய் சேராமல் விவேக் இருந்தது பிறகு தனிமையாக தான் அதுதான் சார் மிகப்பெரிய இழப்பில் இருக்கார். விவேக் இல்லைன்ற ஒரு இழப்பு அவங்க ஃபேமிலியோட முருகனுக்கு தான் அதிகம் உண்டு. அதனால் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காம நமக்கு ஒரு 10 ரூபா வருதா, நம்ம ஒரு 4 ரூபா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு போனவர் தான் அவர். அவர் வந்து நிறைய கொடுத்துருக்காரே தவிர கொடுக்காம இருந்து கெட்ட பேர் வாங்கினதை விவேக்கருடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கேரியரில் யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது. அதுதான் சார் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்காரு, 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு, யாரும் ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி தப்பாக பேசவே இல்லைன்றது தான் ஐ திங்க் அவர் சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பல தகவல்களை எங்களுக்காக விவேக் சார் பற்றி தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.